நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் பொலிட்டிக்கல் டெஸ்க் 50th எபிசோட். உறவுகளுக்கு நன்றி, உங்கள் ஆதரவுக்கு நன்றி. பல்வேறு அரசியல் விஷயங்களை இன்றைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உறவுகளே. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாத்தையுமே இவென்ச்சுவலாக ப்ரூஃபோட நடக்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் களம் தேர்தல் பயணம் சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல், அதாவது நியூஸ் தமிழ் 24x7 இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட ஒவ்வொரு தொகுதிக்கே டைரெக்டாக போய் அங்கே இருக்கக்கூடிய எம்பி, முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை எம்எல்ஏஸாக இருக்கட்டும், எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் ஒரு மேடை மாதிரி அழகாக போட்டு டைரெக்டாகவே விவாதிக்கிறாங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம், அது ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. உங்களோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நாகர்கோவிலில் ஒரு கேவலமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ கேவலம் அப்படின்னாலே அதுக்கு திமுக அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கேவலமாக சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் திமுக தான் இருக்க முடியும் அப்படின்றது உறவுகளுக்கு தெரியும். அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதை பற்றிய கருத்தை நம்ம விவரிப்போம். வாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த 5 வருஷத்துல சட்டவிரோதமா கனிம வள கொள்ளை நடக்குதா நடக்கலையா? 100% இல்ல. 100% ரைட், ஓகே. ஓகே, இல்ல மக்கள் பாதிச்சாங்க. உண்மைனா கட்டாயமா வளரும். ஓகே, இது ஒண்ணாச்சா. இன்னொன்னு கவனிச்சிங்களா? அதாவது நாங்களாம் விசில் அடிக்கும் போது நீங்கள் உங்கள் அப்பா கோவணத்துக்குள்ளே இருந்திருப்பீங்கடா. எவ்வளோ ஒரு கேவலமாக ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு திமுகவோட ஒரு மூத்த ஒரு பிரதிநிதி, அதுவும் பாருங்கங்க, தேர்தல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் முன்னாடி பல கோடி பேர் இதை பார்ப்பாங்கன்ற ஒரு அறிவு கூட இல்லாமல் இங்கேயே இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா, அப்போது கொஞ்சம் யோசிங்களேன். இவங்களை எப்படி கண்ட்ரோலபுளாக வச்சுக்க முடியும்? இவங்க மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணுவாங்க? இல்லை மக்கள் ஏதாவது தனிப்பட்ட முறையில் இவங்களை சந்திக்க போனால் அவங்களுக்கு அங்கே மரியாதை எந்த லெவலுக்கு இருக்கும்? அவங்களோட பிரச்சனைகள் எப்படி தீர்க்கப்படும்? ஒரு ஓப்பனுங்க, ஒரு வெளி அப்படியே, அதாவது இதுதான் லாஸ்ட், இது கோர் எலெக்ஷன் வரப்போகுது. எது கோவமாக இருந்தாலும் ஒரு கேரக்டராக இருந்தால் கூட அட்லீஸ்ட் நடிக்கலாம். அப்போ ஒரு உண்மைத்தனமான ஒரு கேரக்டர் வெளியில் வருது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இது பாருங்கள் உறவுகளே, அதாவது இவங்க அவங்களோட ஒரிஜினாலிட்டியை எக்ஸ்போஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதை புரிஞ்சுக்கணும். நான் இதான் சொல்ல வரேன். தமிழக மக்களே, கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா மாவட்டமே அவர் சொன்னார் இல்லையா, 100% அது மாதிரி நடக்கலை. அதாவது முழுக்க அப்பட்டமான பொய். அப்பட்டமான பொய்னா ஒரு கேடுகட்ட ஒரு பொய்யை எவ்வளவு தைரியமாக ஒரு பொது மேடையில் ஒரு நியூஸ் சேனலில் நடக்கக்கூடிய, அதுவும் அக்கம் பக்கத்தில் மற்ற கட்சிக்காரங்களும் இருக்காங்க, அவங்களும் கவுண்ட் கொடுப்பாங்க. பப்ளிக் சார், மற்ற கட்சிக்காரங்களை விட்டுருங்க உறவுகளே, பப்ளிக் உட்காந்துருக்கான். தமிழக மக்களே, அதாவது கன்னியாகுமரி மாவட்டமே பார்த்தீங்க அப்படின்னா கனிம வளத்தால் கொள்ளையடிக்கப்பட்டு அண்டை மாநிலம் கேரளாவுக்கு பல 100 லாரிகளில் சென்று விட்டது. அது போல நம்ம புரிஞ்சுருக்கணும். இது உண்மை. அதற்கெல்லாம் மூல காரணமே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பேசினார் இல்லையா ஒரு மனிதர், அந்த மனிதர் தான். இது பகிரங்கமாக அவர் இல்லைன்னு சொல்கிறது மக்கள் எப்படி பார்க்க போகிறாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல. எவ்வளோ ஒரு தைரியமாக சொல்கிறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல உறவுகளே, ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா. அதாவது தமிழகத்தின் ஒரு சாபக்கேடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒழுக்கம் இல்லாதவரை, ஒரு நேர்மை இல்லாதவரை, குறைந்த அளவு கூட ஒரு நாகரிகமே இல்லாதவர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தின் அமைச்சராக இருந்திருக்கிறான்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு கன்றாவியான ஒரு விஷயம். இதை தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார். திமுகவில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேர், அதுவும் பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் ரவுடி பசங்களாக இருக்கிறாங்க, ஒரு ரவுடி அமைச்சர்கள், ரவுடி எம்எல்ஏக்களாக இருக்காங்க. ஒரு சிறந்த சான்று இன்றைக்கி இவர் பேசினதுங்க. இன்றைக்கி அந்த விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்கு உறவுகளே. அது எவ்வளோ ஒரு கேவலமான வார்த்தை. பப்ளிக்காக சொல்கிறார், நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விசில் அடிக்கிறீங்க, நான் விசில் அடிக்கும் போது உங்கள் அப்பா கோமணத்துக்குள்ளே இருந்தீங்களா நீங்கள் அப்படின்றது எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு விஷயம் சொல்லுங்கள்.
எதுவும் சொல்லலை மக்கள். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உறவுகளே. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சீரியஸான மேட்டர் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஜோக் பார்க்கணும் இல்லையா? அவசர ஆலோசனை. சென்னையில் நாளை மக்கள் நீதி மையம் அவசர ஆலோசனை கூட்டம் கமலஹாசன் தலைமையில் நடைபெறுகிறது. சரி, நடைபெறணுன்னே அப்படியே நம்ம அண்ணன் போட்டு அறுத்து தள்ளிடுவாப்புல. எப்படி மதவாதி தெரியுமா சொல்லுவாப்புல? எனக்கு தெரிஞ்சு மதவாத சக்திகளை எதிர்ப்பதற்காக ஒரு சீட்டில் உதயசூரியன் சின்னத்தில் யாருடைய கட்டாயமும் இல்லாமல் போட்டி இருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். இல்லை வேறு என்ன சொல்ல போகிறேன்? இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளான மேட்ரை உங்கள் ஸ்டைலில் மதவாத சக்திகளை எதிர்பார்க்காத ஒரு சீட்டில் நம்ம அப்படின்னு வந்து பார்த்தோன்னா உன் மாடுலேஷனில் ஒரு 1.5 மணி நேரம் ஆற்றி அறுத்து அவனுக்கு புரியாமல் என்னானே புரியாமல் கடைசியாக ஏன்பா ஒரு சீட்டை நிற்க போகிறோமாப்பா தான்ப்பா நம்ம தலைவர்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லி முடிய போகுது. இதுக்கு வந்து ஒரு மீட்டிங் வேறையா? ஐயா உங்கள் மேலே இருந்த மரியாதையை நாங்கள் கெடுக்கல, நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் உட்காந்து அவரே பேசி அந்த பக்கம் உட்காந்து அவரே கேட்பாரோ? இல்லை நிலைமை இப்போ அப்படி அங்கே தான் இருக்குது. தவறாக எடுத்துக்காதீங்க, உண்மையாகவே சொல்கிறேன். சொல்லுவாங்கல்ல இது வேற ரொம்ப சீரியஸான விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் அப்பப்போ வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் கட்சிக்காரங்களாம் தலைவரே அவசரப்படாதீங்க, உங்களுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது, என்ன பண்ணாலும் நம்ம அங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அட்வைசர்ஸ் கூட இருக்க ஒரு 4 பேர் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. அவரும் ஏதாவது பண்ணணும்லங்க. அதாவது வந்து சேர்ந்துட்டாப்புல போச்சு பேர் ஒரு எம்பி சீட்டுக்காக எல்லாத்தையும் விற்று கட்சியை விற்று அதனால் பல பேர் வந்து அழிஞ்சு போயிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், திரு ஸ்நேகன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாப்புல போன எலெக்ஷனில் அவங்க நிற்கும் போது அந்த வந்த புதுசு அப்போது அவரை நிற்க வேணான்னு சொல்லி 10 கோடி ரூபா பேரம் பேசினாங்களாம் ஸ்நேகன் கிட்ட. இப்போ ஜஸ்ட் 10 rupees நீங்கள் கொடுத்தா போதுன்ற மாதிரி நிலைமை இருக்குன்னு நான் சொல்லலை, கமெண்டில் மக்கள் சொல்கிறாங்க ஜஸ்ட் 10 rupees போதும் இப்போ உங்களுக்கு அப்படி. ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய விஷயம். ஒரு கட்சி அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது எவ்வளோ கனவுகளோடு அவங்களோட உறுப்பினர்கள் வந்து சேர்ந்துருப்பாங்க, எவ்வளோ விஷயங்களை விட்டு வந்திருப்பாங்க, எவ்வளோ காசை செலவு பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டீங்கல்ல. எவ்வளோ நீங்கள் நல்லா இருக்கணும் ஒரே காரணத்துக்காக எவ்வளோ பேர் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. ரொம்ப தவறான விஷயம். உறவுகளே இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நாளைக்கு மீட்டிங் நடக்க போதான், அந்த மீட்டிங் வந்து எப்படி நடக்க போகுது? ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மீட்டிங்காக இருக்குமா? என்ன முடிவெடுப்பார் திரு கமலஹாசன் அவர்கள்? திமுக விட்டு வெளில வந்துடுவாரா? ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள், உங்களோட கமெண்ட்டை பார்ப்போம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி மூன்றாவது விஷயமாக இன்றைக்கி கம்ப்ளீட்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு மேஜர் ரோல் இது வந்து இந்த நியூஸ் ப்ளே பண்ணுச்சு. அதாவது பால்வாடி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு திரு சேகர் பாபு அவர்கள் திரு எச் ராஜா அவர்களால் அன்புடன் அழைக்கப்படும் அல்லலியா பாபு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு, எங்கள் முன்பு அமர்ந்து கூட பேச தயங்கியவர்கள் எங்களிடம் சவால் விடுகின்றனர். கூவி அழைத்தும் அவர்களுடன் கூட்டணிக்கு யாரும் வரவில்லை. பால்வாடி இயக்கத்திற்கு பவளவிழா இயக்கம் தேர்தலில் பாடம் புகட்டும். அமைச்சர் சேகர் பாபு மறைமுக தாக்கு. நம்ம சன் நியூஸில் இதை போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், அண்ணன் திரு சேகர் பாபு அவர்களே, நீங்களாம் வந்ததுக்கப்புறம் பவளவிழாலாம் கிடையாது, இனிமேல் 3 விழா தான் உங்களுக்கு. அதுக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பே கிடையாது. வாய் தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான காரணமாக இருக்க போகுது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா சேகர் பாபு அவர்களே தனியாக நிற்க வேண்டியதானே. எதுக்கு 234 கட்சி போகிறவன் வரவன் எல்லாத்தையும் இழுத்து போட்டு வச்சுக்கோனா கட்சியாக சேர்த்து விட்டு எதுக்கு இவ்வளோ கட்சி? நீங்கள் தான் ரொம்ப நீ தான் தைரியமான ஆளாச்சே, தனியாக நிற்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, உங்கள் முதல்வர் நீங்கள் நடத்தும் ஆட்சி அதை பற்றியும் நீங்கள் யோசிக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் முன்வைக்கும் போது வாய்க்கு வந்தாலும் நீங்கள் பேசிட்டு போகக்கூடாதுல்ல. நான் எல்லாம் தரவோடு தான் பேசுகிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பாடம் எடுக்கணும் நீங்கள், ஓகேவா? அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் வரல, ஓகேவா? பேசவும் தெரில, தமிழும் பேச தெரில. திமுகவோட வீழ்ச்சியை வந்து ரொம்ப அற்புதமாக இந்த வாட்டி யார் எழுத போகிறான்னு நான் யோசிச்சு வச்சு நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேற்கிலும், இன்னொரு பக்கம் நேரு அவர்கள் மத்தியிலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி அவர்கள் தெற்கிலும், இன்னொரு பக்கம் ஏவா வேலு அவர் வடக்கிலும், ஓகேவா?
அண்ணன் திரு சேகர் பாபு தலைநகரத்தையும் அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் முடிச்சு விட போகிறாங்க. இவங்க தான் வந்து நான் எல்லா பக்கமும் இருந்து கம்ப்ளீட்டாக முடிச்சு விட போகிறாங்க. அது எந்த மாற்றமும் இதை கிடையவே கிடையாது. ஏன்னா நிலைமை அப்படி தான் இருக்குது அப்படின்றது தெரியுது. அது ஒரு பேசும் பொருளாகவே இருக்குது உறவுகளே. அதாவது உங்களுக்கு முதலமைச்சரோட பதவி வேணும், எல்லா பவர்ஸும் உங்களுக்கு கொடுக்கணும், நீங்களே ஆளணும், இந்த மக்கள்லாம் சாவணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உங்கள் முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறளை வந்து பார்த்து கூட படிக்க தெரியாது. ஒரு சின்ன லெவலில் ஒரு ஆங்கில ப்ரெஸ் மீட் கொடுத்தா எஸ் எஸ் நோ 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 அப்படின்னு வாப்பில். சரி இவ்வளோலாம் வேணாங்க, ஒரு சுதந்திர தின டேட்டும் ஒரு குடியரசு தின தேதி கூட அவருக்கு தெரியாது. ஓகேங்களா, மக்களை பற்றி கவலை கிடையாது. அதாவது நீங்கள் என்ன முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நீங்கள் உங்கள் குடும்பம் அவங்க குடும்பத்துக்கு இன்னும் வந்து சொத்து சேர்த்து வச்சு ஒரு நல்ல விஷயத்த பண்ணலாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அது நல்லா தெரிஞ்சு போச்சு நீங்கள் பேசுகிற பேச்சில். ஏன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தௌலத்து பேச்சு பேசுகிறதுலாம் வந்து சரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் இதை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். நீங்கள் சொல்ல எங்கள் முன்னாடி உட்காந்து கூட பேசாத அளவுக்கு இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது சாதாரண வார்த்தை கிடையாது உறவுகளே. இது ஒரு சாதாரண வார்த்தையே கிடையாது. சமூக நீதியை பற்றி பேசுபவர்களும் சமநிலையை பற்றி பேசுபவர்களும் இந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் வெளியில் ஒரு சில சமயங்களில் என்ன ஆகும்னா, நம்ம மனசில் இருக்கிற விஷயம் தான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமல் வெளியில் வரும். இப்போ தெரியுதா இவங்களோட மனநிலை, இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க, எல்லோரும் ஈக்குவலாக பார்ப்பாங்களா மாட்டாங்களா? இந்த மாமன்னன் ஒரு படம் எடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கூந்தலுக்கும் லாக்கி இல்லை. அதை சும்மா டூப்பு. ஆனால் நிஜ வாழ்க்கையில் இவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டே எங்களுக்கு முன்னாடி உட்காந்து கூட பேச என்ன முன்னாடி உட்காந்து பேசக்கூடாதா? என்ன எனக்கு தெரியலையே, புரியலையே. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பேச்செல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் சரியே கிடையாது. அப்போது வந்து உறவுகளே நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமூக நீதி என்ற ஒரு மிகப்பெரிய முகமூடியை முன்னாடி போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்துறதை இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக சேகரபாபு சொன்ன வார்த்தையில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ வேறு என்ன அர்த்தம் நீங்கள் யோசிங்க. உட்காந்து கூட பேசக்கூடாதுன்னா நீங்கள் தானேங்க மரியாதை, சமமாக இருக்கணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், சமூக நீதி எல்லாமே நீங்கள் தானேங்க பேசுவீங்க. சமத்துவம் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நீங்கள் தானே பேசுவீங்க. ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தையில் மொத்தமாக முடிஞ்சு போச்சுல்ல. உறவுகளே நம்ம யோசிக்கணும், செஞ்சு யோசிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட மனசில் ஒன்று இருக்குது, என்ன மறக்க மாட்டாங்க அதெல்லாம். அதாவது கோயிலில் வந்து லைனில் நிற்கிறவங்களாம் வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினவர் தானே நீங்கள், கரெக்டா? அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அதாவது தானா என்ன தா கிவ், நான் வந்து தப்பு சொல்லலை. ஓட்டு கேட்டு வீட்டு பக்கம் வா, நாங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தை சொல்லி சாணியை கரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன். உண்மையாகவே சொல்கிறேன், நான் இது வந்து என்னோடய ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஓகேவா, நான் ஒரு இடத்துல பார்த்தேன். அவ்வளோ வெறி இருக்குது மக்களுக்கு உங்கள் மேலே, புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போதும் நம்ம யோசித்து கொடுக்கணும். அதாவது தனியாக நிற்க தைரியம் இல்லாமல் தான் ஊரில் இருக்க எல்லா கட்சியும் நீங்கள் சேர்த்து கூட்டணி பண்ணுறீங்க. இதை தாண்டி ரொம்ப சிம்பிளாக ஒரு ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மாடல்னு சொல்லிக்கக்கூடிய இந்த திருட்டு மாடல் அரசு, ஓகேங்களா, அப்படின்னு மக்களால் கருதப்படுகிற இந்த அரசு எதுலலாம் முதலிடம் அப்படின்றத நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஓகேங்களா? கடன் வாங்குவதில் முதலிடம், கிட்னி திருடுவதில் முதலிடம், கொலை செய்வதில் முதலிடம், கற்பழிப்பில் தமிழகமே முதலிடம், பாலியலில் தமிழகமே முதலிடம், விலைவாசியில் ஏற்றம் முதலிடம், கரண்ட் பில் ஏற்றம் முதலிடம், பேருந்து கட்டண ஏற்றம் முதலிடம், சொத்து வரி உயர்வு முதலிடம், தரமற்ற சாலைகளில் முதலிடம், மக்களுக்கு அல்வா கொடுப்பதில் தமிழகம் முதலிடம், அனைத்திலும் திமுக ஆட்சியில் முதலிடமாக உள்ளது. ஆனால் பெருமக்களே, நீங்கள் பேசுவது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி மட்டமான ஒரு ஆட்சியை நடத்திட்டு நீங்கள் வந்து பவள விழா கட்சி, பவள விழா இவ்வளோ ஒரு மட்டமான ஆட்சியை நடத்திட்டு இன்னொரு கட்சியை பார்த்துட்டு பால்வாடி கட்சி அப்படின்னு சொல்கிறதும், எங்கள் முன்னாடி உட்கார்றதுக்கே யோசிப்பாங்கன்னு சொல்கிறதுலாம் என்ன ஒரு அபத்தமான ஒரு பேச்சுங்க. நான் கேட்குறேன், இதெல்லாம் வந்து ஒரு சரியற்ற பேச்சு. உங்கள் தகுதிக்கு இந்த மாதிரி நீங்கள் பேசுவது அது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை வந்து கொடுக்கும். இது நான் சொல்ல, மக்கள் சொல்கிறாங்க. உறவுகளை இதை பற்றிய உங்களுடைய கருத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். இறுதியாக நான் இந்த சப்ஜெக்ட் வந்து எப்படி முடிக்கிறேன்னா, திரு அண்ணன் சேகர்பாபு அவர்களே, இதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா படித்தது தான். நான் பார்த்தேன், ஒரு இடத்துல பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணி இல்லாமல் உங்களால் ஒரு 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 நிமிஷம் இருங்க, ஒரு பூவை கூட ஆட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க. பூ மல்லிப்பூ, ஒரு பூ கூட ஆட்ட முடியாதானே. இதில் வேறு உங்களுக்கு பெருமை, பால்வாடி கட்சின்லாம் சொல்கிறீங்க.
ரைட்டு, அடுத்து பார்க்கலாமா? வெளியேறியது தாவேகா என்ன? தமிழக வாழ்வுரிமை கட்சி. சொல்லும் போதே கன்ஃபியூஸ் ஆகுதா? இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மேட்டர் இருக்கு, ஸ்கிப் பண்ணாம அப்படியே பாருங்க, சொல்றேன். இன்ட்ரெஸ்டிங்கா முக்கியமான விஷயங்கள் வருது. திமுக கூட்டணியில் இருந்த எம்எல்ஏ வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறியது. இந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க திமுக மறுத்து விட்டதால் கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி மதிப்புக்குரிய திரு வேல்முருகன் பேசியிருக்காரு. எப்படி பார்க்கலாம்? இப்படி பார்க்கலாமா? அதாவது மக்களுக்காக தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கும் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்க வளர்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியே அனுப்பியிருப்பாரோ? இப்படி இருக்குமோ ஒருவேளை? சரி, ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி யோசிப்போம். சரியா? ஒரு உள்நோக்கமா இதை வச்சுக்கலாம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியே அனுப்பிச்சு தமிழக வெற்றி கழகம், தமிழக வாழ்வுரிமை கழகம் எங்கெல்லாம் தனித்து போட்டிடும் போது கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தாவேகா ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த கேம்பெயினிங் பண்ணும்போது ஒரு கன்ஃபியூஷன் வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்குமோ? இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஏன்டா உனக்கு இதுவும் ஒன்று புரியுது? சரி, எல்லா ஆங்கிலையுமே நம்ம யோசிக்கணும்ல உறவுகளே. அதனால் எனக்கு தோன்றதை சொல்கிறேன், ஓகேவா? ஒருவேளை பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொன்று தோணுது, கொஞ்சம் சீரியஸான விஷயம். நம்ம கேள்விப்படுற ஒரு சோர்ஸ்னால், வேல்முருகன் அவங்க பார்த்தீங்கன்னா பன்ருட்டி, அதுக்கப்புறம் நெய்வேலி, ஓகேங்களா, 2 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா கேட்டதாக ஒரு செய்தி. நெய்வேலி தொகுதியில் இப்போ திமுக வேட்பாளர் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சபா ராஜேந்திரன் சொல்லிட்டு தொடர்ந்து 3 முறை அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுகிறார் அவர். அப்போ பன்ருட்டி தொகுதியில் பார்த்தீங்கன்னா நின்றால் வெற்றி பெறுவார் கண்டிப்பாக. அதான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே நிறைய பேர் சொல்கிறாங்க, திமுகவிட பணம் வாங்கிட்டு ஒரு வேளை கன்ஃபியூஸ் பண்ண விஜய் தனித்து பார்த்தீங்கன்னா போட்டியிட்டால் தமிழக வாழ்வுரிமை தனித்து போட்டியிடும், அப்போ பார்த்தா தாவேகா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி உண்மையாகவே அங்கங்கே சொல்கிறாங்க. சரியா? அதான் நம்ம கேள்விப்படுறத உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, திரு வேல்முருகன் அவர்களே, கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி அந்த ஸ்ரீமதி இருக்காங்க இல்லையா, அவங்க விஷயத்தில் மற்றும் கள்ளச்சாராய மேட்டரில் பார்த்தீங்கன்னா திமுகவை கடுமையாக நீங்கள் விமர்சனம் செஞ்சீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது பயங்கரமாக வச்சு செஞ்சீங்க, ஓகேவா? இருந்தாலும் கூட ஓகேவா, நீங்கள் மீண்டும் ஏன் திமுகவில் போய் சேர்ந்தீங்க எனக்கு புரியல. அதாவது நீங்களே குரல் கொடுக்குறீங்க, ஆனால் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் லேப்ஸ் இருக்கக்கூடிய எதுக்கும் தகுதி இல்லாமல் இந்த ஆட்சி நடத்த தெரியாமல் பல உயிர்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு லெத்தாஜிக்காக, சரியா, ஒரு பொறுப்பு இல்லாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் பண்ணதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல உயிர்களுக்கு நான் இழந்திருக்கோம். சரியா? அதுக்கு ஒரு முக்கிய காரணம் திமுக. அப்படி இருக்கும்போது நீங்களே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு எப்படி ஐயா நீங்கள் திரும்பவும் திமுகவில் போய் சேர்ந்தீங்க? உங்களுக்கு யார் ஐயா ஓட்டு போடுவாங்க? இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். ஏன்னா மக்கள்லாம் கொஞ்சம் தெளிவாகிட்டாங்க. அதாவது இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக சேர்ந்தவங்களே, திரு வேல்முருகன் அவர்களே, உனக்கெல்லாம் ஒரு சீட்டே ஓவரு. உண்மையாகவே இது நான் பார்த்தோன்னா பார்த்த விஷயம் தான் உங்கள்கிட்ட பகிர்றேன் உறவுகளே. உங்களால் ஒரு சீட்டே ரொம்ப ஓவரு. அதுக்கு மேலே ஒரு வாரியத்தில் உங்களுக்கு ஒரு போஸ்ட்டு, உங்களுக்கு ஒரு எஸ்கார்டு, ஓகேவா? உங்களெல்லாம் இப்படி வச்சு நம்ம அழகு பார்த்தோம்ல. இப்போ நீ வெளில போனப்போனா உனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டும் போச்சு, போயினே இரு, உனக்கு எந்த லாஸும் கிடையாது, உன்னெல்லாம் இந்த மாதிரி வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுன்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை நான் படித்தேன், நான் பார்த்தேன் உறவுகளை. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்றேன், ஓகேங்களா? இந்த மாதிரியும் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம முக்குளத்தோர் படை தானே அந்த ஒரு கட்சி கருணாஸ் அவர்கள் வச்சுருக்காங்க, அவர் நிலமெல்லாம் என்ன ஆகும் உறவுகளே? ஒரு வேளை பார்த்தீங்கன்னா அரை சீட்டு 1/4 சீட்லாம் கொடுக்க முடியுமா? ஒரு சீட்டை 4ஆக பிரித்து 1/4 கொடுப்பாங்களோ 5 வருஷத்தில்? சரியா? 5 ஒரு எம்எல்ஏ 5ஆக பிரித்து, இல்லை அப்போல்லாம் பண்ணுவாங்களா தெரியலையே. இது இவருக்கே பாவம் இந்த நிலைமை. என்ன மாதிரி முட்டு கொடுத்தாப்புல நம்ம அண்ணன், எவ்வளோ சப்போர்ட் பண்ணாப்புல, ஒரு ஆவேசமாக எதிர்த்தாப்புல. ஆனால் அதே கட்சியில் தான் இருந்தாப்புலன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கே நிலைமைனா கர்நாடக காலா அறையா ஒன்றும் புரிய மாட்டேங்குது, 3/4 சீட்டு கொடுப்பாங்களா என்னமோ, ஏதாவது ஒரு பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த மேட்டருக்கு, சரிங்களா? எப்படி வேல்முருகன் அவர்கள் இன்னும் அதுக்கப்புறம் நியூஸ் நான் பார்த்தேன், இன்னும் போகல, அது பொய்யான செய்தின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஓவராலாக அவர் போகிறது கரெக்டாக இல்லை அங்கேயே இருக்கிறது கரெக்டாக? ஸோ இதை பற்றினா உங்களோட கணக்கு என்ன? இப்போ போனால் நான் சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்காக இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனுக்காக பண்ணுறாங்களா இல்லை எப்படின்றத உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அமித்ஷா வீட்டு வாசலில் கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை தர வேண்டிய அதிமுக தனக்கான இடங்களை கூட தீர்மானிக்க முடியாமல் அமித்ஷா வீட்டு வாசலில் காத்து கிடக்கிறது. இபிஎஸ் டெல்லி பயணம் குறித்து அமைச்சர் KN நேரு விமர்சனம். KN நேரு
அதாவது மொதவங்களாம் யாரை பேர் வைக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. நேரு, காந்தி, அப்பா சாமி. ஓகே ரைட்டு, சரி ஓகே. நம்ம நேரு யார், அவரோட லீலைகளை பற்றி தான் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து டெல்லிக்கு போனதான் பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன், டெல்லிக்கு போனதான் பிரச்சனைனா அப்போ இந்த பிரச்சனைக்கெலாம் யார் பதில் சொல்ல போகிறான்? இதோ காமிக்கிறேன். அதாவது 2011 29 ஜனவரி ஆனந்த விகடன் வெப்சைட்டில் இருக்கும், போய் பாருங்கள். தொகுதி பங்கீடு கொடுத்து கருணாநிதி வந்து பார்த்தா டெல்லி பயணம் செய்யலாம் நியூஸ் வந்திருக்குது. திரு கருணாநிதி அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ ஒரு மூத்த தலைவர், உங்களால் ஏங்க டெல்லி பயணம் பண்ணார் அப்போது அந்த ஒரு வயசுலேயுமே? சொல்லுங்கள். அது மட்டுமா, கலைஞர் அவர்கள் டெல்லியில் வந்து பார்த்தா என்ன தெரியுமா பேசியிருக்கிறாரு? ஓகேவா, அதாவது என்ன தெரியுமா பேசியிருக்காரு? நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. இதெல்லாம் நாங்கள் டைலாக மறப்போமா? ஓகேவா, இதெல்லாம் கெஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கூச்சலிட்டது யாருங்க? யார்? நம்ம கலைஞர் சாரு. ஓகேவா, வேறு யாரும் கிடையாது. அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாவங்க, நம்ம கலைஞர் அவர்கள் வந்து இந்த நாட்டுக்காக வந்து நிறைய உழைச்சிருக்காரு, ப்ளஸ் அவர் குடும்பத்துக்காகவும் உழைச்சிருக்காரு, நம்ம சொல்லக்கூடாது. அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா எனக்கு ஒரு சீட்டுப்பா அப்படின்னு வந்து ஒரு பக்கம் கனிமொழி அவங்க கேட்குறதுக்கு, நைனா எனக்கு ரயில்வே தான் நான் வேணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒருத்தர் கேட்குறதுக்கு, தாத்தா எனக்கு ஐடி வேணும் தாத்தா அப்படின்னு ஒரு பக்கம் தயாநிதி. ஐயோ, இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு பிக்சரும் காமிக்கிறேன். இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, போட்டிருப்பார் நம்ம எடிட்டர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உண்மையாகவே இது வந்து வந்த புகைப்படம். சரியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் வந்து பண்ணார். அப்போது தமிழ்நாட்டுக்கு நல்லதும் பண்ணார், இந்த மாதிரி இந்த வேலையும் அவர் பண்ணாரு, ஊருக்கே தெரியும். அதாவது இவராது பரவாயில்லைங்க, இங்கேருந்து டெல்லிக்கு போனார், எல்லாம் ரைட்டு. இப்போ எடப்பாடி அவர் போனார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்க வீல் சேர்லலாம் போய் பாருங்க, முடியாமல் வீல் சேரில் போய் பேசி அவர் பேரம் பேசுவாருங்க. ஓகேவா, 63 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து கொடுத்தாருங்க, எல்லாம் பேசிட்டு எல்லாம் கவலை. 63 சீட்டு, இப்போ 24 சீட்டுக்கு 20 மாட்டி முக்கியிருப்பாங்க. 24 சீட்டுக்கு 24 வாட்டி உட்காந்து ஒன்றும் வரல. ஸோ இதெல்லாம் வந்து வரலாறு உறவுகளே. இதை தாண்டி ஒன்று இருக்குது. இவ்வளோ பேசுகிற அவங்க 100 சீட்டுக்கு மேலாம் காங்கிரஸுக்கு கொடுத்ததுக்கான காரணம் என்ன? இவர் எடப்பாடி அவர்கள் போகிறத பற்றி பேசுனீங்களே, எதுக்குங்க நீங்கள் காங்கிரஸுக்கு 100 சீட்லாம் கொடுத்தீங்க? ஏன் கொடுத்தீங்க? நீங்கள் தான் கெத்தான ஆளாச்சே நீங்கள் தான். இதெல்லாம் வந்து வரலாறு, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் இருக்குது. ஓகேவா, அடுத்து பாருங்கள், NDTVயில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. மினிட்ஸ் பிஃபோர் அ கோர்ட் இன் டெல்லி டிசைடட் இஸ் டாட்டர் கனிமொழி வுட் ஸ்டாண்ட் ட்ரையல் இன் தி டெலிகாம் ஸ்கேம். கனிமொழி அவருக்கு அந்த ஸ்கேமு, அதாவது உள்ளே போயிருந்தாங்க பாவம் அந்த அம்மா. ஓகேவா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சேரணும். ஏய், பார்க் பண்ணுறான் வண்டியை, விட்றதா இன்றைக்கி என் பொண்ணுக்காக நான் பேசாமல் வரதா வெளியே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாப்ல. பிக்சரை பார்ப்பீங்களே தான். அதனால் வந்து நம்ம வரலாறுனா STD தானே. அதை பாருங்கள். அடுத்து, அதாவது கருணாநிதியை 6 மணி நேரம் காக்க வைத்த சோனியா. ஐயோ என்ன, அதாவது ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யார், அப்புறமே என்ன தெரியுமா ஆகும், இந்த பொம்மை என்ன விலை சார், இந்த குரங்கு பொம்மை என்ன விலைன்னு பாருங்கள் சார், அது கண்ணாடி சார் அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும் கதை. தாய் துப்பிடுவாங்க பூ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை அதுக்கு கூடிய இருக்க விஷயங்களை டெல்லியில் போயிட்டு மத்திய அரசுக்கிட்ட பேசாமல் வேறு யார்கிட்ட, பாகிஸ்தான் அரசில் போய் பேசலாமா, இல்லை பங்களாதேஷ் அரசில் போய் பேசலாமா, இல்லை அரேபியாவில் போய் பேசலாமா? இது எங்கே போய் பேசுகிறது? அங்கே தான் போய் பேசணும். இன்னொன்று, 6 மாநிலங்களில் வந்து தேர்தல் நடக்குது. அவர் உள்துறை அமைச்சர், இதை பற்றி அங்கே தானே போய் பேசுவாங்க. இது ஒரு மேட்ருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறீங்களே, எனக்கு புரியல. அதாவது இன்னொன்று சொல்கிறாங்க, அதிமுக பொறுத்தளவு நான் ஜென்ரலாக சொல்கிறேன், சமூக நீதியை பற்றி நம்ம பார்த்துட்டோம், எவ்வளோ இவங்க மனுஷங்களை ஒரே மாதிரி தராசை வச்சு பார்க்குறாங்கன்றதும் நான் பார்த்துட்டோம். சேகர்பாபு பேச கூட சொன்னேன். அதிமுக பொறுத்தளவு நான் ஒரே விஷயம் சொல்லிடுறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பம், ஒரே ஆட்கள் வந்து அந்த தமிழ்நாட்டில் வந்து ஆள் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க, புரியுதா அவங்கள? திமுகவில் வந்து அதாவது 6 சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து மொத்தமாக தமிழ்நாடு ஆண்டுக்காக நான் நம்புகிறேன், பேசிக்காக எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, ஆனால் திமுகவில் வந்து எத்தனை சமுதாயத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சராக நீங்கள் ஆக்கியிருக்கீங்க சொல்லுங்கள்? ஏங்க, சமூக நீதியை பற்றி பேசுகிறீங்க, எல்லா சமுதாயம் ஒன்றுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பேச்சில் மட்டும்தான் இருக்குன்றதுக்கு நான் சொல்கிற தரவுகள்லாம் உண்மை தானே? யோசிங்க, நான் சொல்கிற ஃபேக்ட்ஸாக இல்லையா? அதிமுகவில் 6 சமுதாயத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாடு ஆண்டிருக்காங்க. ஓகேவா, உங்களுதில்? ஓகே, அடுத்ததான் வரேன். திரு நேரு அவர்கள், அதாவது இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தையே, ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களோட வாழ்வாதாரத்தையே படித்து ஒரு கனவோடு இருந்திருப்பாங்க, அதை கெடுத்தவர் திரு நேரு அவர்கள். 888 கோடி ஊழல், 1020 கோடி ஊழல், மொத்தம் 2000 சொச்சம் ஊழல், 2000 சொச்சம் கோடி.
ஊழல் பண்ணவர். 232 பக்க ஆதாரத்தோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடி வந்து அப்படியே தூக்கி அடிச்சது. ஏங்க ஒரு குடும்பம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு கனவுகளோட ஒரு அரசாங்க வேலைன்னு சொல்லி போயிருப்பான். நீங்கள் காசு கொடுத்து வேலை கொடுக்குறது ஓகேங்க, அப்போ எழுதியிருப்பான்ல எந்த ஒரு பணமும் இல்லாமல் ஒரு கனவோட அவங்க வாழ்க்கையில் நீங்கள் சிதைச்சிட்டிங்க தானே அர்த்தம். கொஞ்சமாவது உங்களுக்குலாம் தகுதி இருக்கா சொல்லுங்கள் நேரு அவர்களே, தகுதி இருக்கா? ஒரு துளியும் உங்களுக்கு தகுதி கிடையாது. நீங்களாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறதுக்கு. உண்மையாக சொல்கிறேன், திமுகவில் எவனுக்கும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நகராட்சி டெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1020 கோடி ஊழல். எதுலேயும் ஒரு ஊழல் பண்ணல ஏங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாடோட மானம், மினிஸ்டரோட மானம் நேஷ்னல் லெவலில் காரி துப்பிடுச்சுங்க. ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு பாருங்கள். இடி ரைட்ஸ் டு டிஎன் டிஜிபி அக்யூசஸ் மினிட்ஸ் நேரு ஆஃப் கரப்ஷன் அகெயின். 1020 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஸ் பிரைப்ஸு. கடைசி வரைக்கும் எஃப்ஐஆர் போட முடியாமல் நீங்கள் எவ்வளோ முட்டு கொடுத்தீங்க. இப்போது அவர் முட்டை கொடுத்தனால, அவர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுத்தனால தான் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்டாலின் அரசு வந்து அப்போது வந்து எஃப்ஐஆர் போட முடியாமல் தடுத்து இல்லாத ஜில்லாலகடி வேலைலாம் காமிச்சனால தான் இன்றைக்கி நேரு அவர்கள் இந்த மாதிரி வந்து வாய்க்கு விசுவாசத்தை காட்டணும்ல. அதுக்குன்னு உங்கள் விசுவாசத்தை காட்டுறது ஒரு அளவு இல்லையாங்க. மக்கள் காரி துப்புறாங்க. இதெல்லாம் ஃபேக்ட்டு, புரிஞ்சுக்கோங்க. அடுத்த பார்ப்போமா. ஆனால் உறவுகளே, இப்போது வந்து நம்ம நேரு என்னென்ன பண்ணார் அதை பற்றி பேசியிருக்கோம். இளைஞர்கள் வாழ்க்கையை அழிச்சிருக்காரு, கனவோட வாழ்ந்த இளைஞர்கள் வாழ்க்கையை அழிச்சிருக்காப்புல. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? எடப்பாடியை வந்து இவங்க சொன்னதுக்கு, நான் கலைஞர் இந்த மாதிரி போய் பார்த்தாலும் சொன்னதுக்காக உங்களோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு காமெடி பார்ப்போம். இது ஒரு காமெடி தான். வெகு விரைவில் தமிழ்நாடு 2030 தொலைநோக்கு திட்டத்துடன் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். திமுக முதல் ஸ்டாலின் கடிதம். தொலைநோக்கு பார்வை இதாப்பா, கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் ஒன்றும் தெரியலையப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்த 505 பிபிக்கே இங்கே ஒன்றும் ஊத காணோம். திரும்ப மறுபடியும் இருந்தா என்னது மீண்டுமா அப்படின்னு வாப்பில நம்ம கின்ஸ்லி. அந்த மாதிரி ஏங்க முடிவோடு இருக்கீங்க, ஓகேவா? 2026 வரைக்கும் நீங்கள் செஞ்சதே போதும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை வந்து ஒரு சோமாலியா மாதிரி நீங்கள் ஆக்காமல் விடமாட்டீங்க போல இருக்கு. அதுதான் உங்கள் திட்டம். இது வந்து நான் ஒரு காமெடி நான் பார்த்தேன். ஏதாவது எப்படின்னா வந்து டேய் இவன் நம்மளை எரிக்கலாமா புதைக்கலாமான்னு பிளான் போட்டுருக்காமாப்பில், எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி வந்து இதெல்லாம் தெரிஞ்சு தான் இதை வேறு நான் அப்பப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். அதாவது என்ன சொல்கிறேன்னா சார், உங்களுக்கு ஒரு நல்ல தொலைநோக்கு பார்வை இருக்குது சார், அதை நான் ஒத்துக்கிறேன், சரியா? ஆனால் என்ன தெரியுமா பிரச்சனை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் பல சிக்கல்கள் இருக்குது. பிகாஸ் யூ ஆர் வெரி புவர் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ரொம்ப வீக்கு சார். நீங்கள் கொஞ்சம் நம்புங்க, நான் சொல்லலை, உண்மை தான், தமிழ்நாடு மக்கள் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் உங்கள் விஷனை என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக டிராஃப்ட் பண்ணி ஒரு லெட்டரில் அதை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள்கிட்டயோ அண்ணாமலை அவர்கள்கிட்டயோ சீமான் அவர்கள்கிட்டயோ இல்லை நம்ம தளபதி விஜய் அவர்கள்கிட்டயோ கொடுத்துருங்க சார். அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க எப்படியாவது. ஏன்னா நம்மளுக்கு தான் அது வரலையே. ஸோ வராத விஷயத்தை நம்ம ஏன் பிடிச்சிக்கிட்டு தேவையில்லாமல், உங்கள் ஐடியாஸ்லாம் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க பண்ணிட்டோம். நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துருங்க, தே வில் டேக் கேர். ஓகே, யூ டோன்ட் வரி. ஓகேவா சார்? அப்படி பண்ணிவிடுவோம் நம்ம. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கமெண்ட் நான் படித்தேன் உறவுகளே. இது வந்து ஜோக்ஸ் அப்பார்ட், சரிங்களா? ஒருத்தர் வந்து எழுதியிருந்தார் அந்த கமெண்ட்டில். நான் சத்தியமாக சொல்கிறேன், நேற்று நைட்டு தான் நானும் என் ஒய்ஃபும் பேசிகிட்டு இருந்தோம். அதாவது என்னென்னா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருக்குது, கை குழந்தை. அவள் எப்படி இந்த சமுதாயத்தில் வந்து வளர்க்க போகிறோம்னு பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் 2 பேரும். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பிகாஸ் என் பாப்பாவோட டைப்பரை வந்து மாற்றும்போது என் ஒய்ஃபுக்கு ஒரு கேஸ் டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. அதில் சின்ன குழந்தையோட உறுப்புகளை, அவங்களோட உறுப்புகளை வந்து கத்தியால் வச்சு கிழித்து பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை கேட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு பதப்பதப்பாகி எனக்கு டக்குன்னு இந்த ஞாபகத்துக்கு வந்துருச்சு. எனக்கு உண்மையாகவே பயமாக இருக்குது, நம்ம சமுதாயம் வந்து மீண்டு வருமா அப்படின்ற மாதிரி ஒரு நான் இது வந்து ஒரு கமெண்ட்டாக நான் சொல்கிறேன், படிக்கிறேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி டெல்லிங்கோ இல்லைனா ஒரு நரேஷனோ கிடையாது உறவுகளே. புரிஞ்சுக்கோங்க, ஒரு வீட்டில் உட்காந்துருக்காங்க, குழந்தை இருக்குது, டைப்பரை மாற்றுறாங்க, உண்மை சம்பவம் இது. அதை பாருங்கள், அவர் சோஷியல் மீடியாவில் அதை அவர் பகிர்றாருன்னா அவர் எவ்வளோ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த அரசின் மீதும் நம் தமிழ்நாட்டின் மீதும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இந்த குழந்தையை நம்ம எப்படிங்க வளர்க்க போகிறோன்னு அவர் ஃபீல். அதாவது எல்லாருமே வந்து வயசுக்கு வந்த பொண்ணு வெளியில் தனியாக போவாதுன்னு சொல்கிற காலம் போய் கை
குழந்தைய நம்ம வந்து ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயத்தை உருவாக்கியிருக்க இந்த கேவலமான ஆட்சியில் நீ 2030 தொலைநோக்கு ஏதாவது சொல்லிட போகிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், உங்கள் ஆட்சி தான் நடந்துகிட்ருக்குங்க. இது உண்மையான கமெண்ட். ஒருத்தர் மனவேதனையோட அவரோட சொந்த ஒரு விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு ஒரு சோஷியல் மீடியாவில். எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது இதை வந்து உங்களுக்கு கேட்கும்போது. அசிங்கப்படணும், நீங்கள் வேதனை பண்ணணும். இந்த விஷயத்தை நீங்கள் கேட்கும்போது வெட்கப்படணும். அதனால் வந்து கனவு உலகத்தில் வாழ்கிறத விட்டுட்டு தயவு செஞ்சு நிஜ உலகத்தில் கொஞ்சம் வாங்க. நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணல இந்த மக்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டை கெட்டு குட்டிச்சவராக்கி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இல்லாமல் இந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்துலையும் அச்சத்துலேயுமே இந்த பொம்பளை பசங்க தேவையில்லைங்க. குழந்தைய எப்படி காப்பாற்றுன்னு ஒருத்தர் யோசிக்கிறாங்கங்க. கை குழந்தைங்க. உங்கள் ஆட்சியோட நிலைமை உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் எப்படி டெய்லி ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதனை தொடரும், என் சாதனை 100 ஆண்டுக்கு வந்து பேசுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பணத்தின் இருக்க போகிறீங்க. நான் உங்களை சொல்லலை, சீமான் ஒன்று சொன்னார், எப்போவுமே சொல்லுவார், உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்போன்னு சொல்லிட்டு. நான் உங்களை சொல்லலை, அவர் சொன்னதை இப்போ சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்லிடுறேன். அந்த கமெண்ட்டில் அவர் போடுறாரு கடைசியாக, என் வலி புரிஞ்ச யாராவது எனக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க. நான் அதை படித்து ஒன்றதே நான் பண்ணேன். அவருக்கு ஒரு ரிப்ளை ஒன்று போட்டேன். உறவே இதை பற்றி நாளைக்கு காலையில் எங்கள் சேனலில் நாங்கள் பேசுவோம், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். உறவே உங்களுக்காக நான் மட்டும் கிடையாது, இப்போ நான் பேசியிருக்கேன். இதை வந்து மக்கள் பார்ப்பாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 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 50 பேர் மாற்றி ஓட்டு போட மாட்டாங்கன்னா கண்டிப்பாக போடுவாங்க. இதெல்லாம் கூட நம்ம மக்கள்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அவங்களாம் மனுஷனே கிடையாது. கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு குக்டு ஸ்டோரி கிடையாது. இது வந்து ஒரு உண்மையான ஒரு கதை. உங்கள் வழி எனக்கு புரியுது, கவலைப்படாதீங்க. தமிழ்நாட்டு மக்களோட இந்த தமிழ்நாடு மக்களோட தலையெழுத்து ஜஸ்ட்டு இன்னும் ஒரு இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், 40 days கண்டிப்பாக மாறிடும். நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. எவ்வளோ இல்லை, நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் சரி, இல்லை நீ ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் சரி வாங்கிப்பாங்க. ஆனால் ஓட்டை வேறு கட்சிக்கு தான் போடுவாங்க. உறவே நீங்கள் நல்லா வருத்தப்படாதீங்க. நம்மளோட பிள்ளைகள் சந்தோஷமாக தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா உலா வரலாம். அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் வருத்தப்படாதீங்க உறவுகளே, நீங்கள் வருத்தப்படாதீங்க உறவே. ஸோ அடுத்து அண்ட் உறவுகளே, இதை பற்றி உங்களுடைய பதிவை வந்து இதை பற்றி உங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ உறவுகளே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 6 விஷயங்களில் முக்கியமான விஷயம் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி பேசணும். பல்வேறு தரவுகளோடு இங்கே நான் காமிச்சிருக்கேன். இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஒரு எஃபர்ட் எடுத்து பார்த்து நம்ம சொல்லிட்டு போயிடலாம் சும்மா. ஆனால் ஏன் இதெல்லாம் நம்ம கூட பேசுகிறோம்? ஒரே ஒரு நோக்கம்தான். அதாவது மக்கள் ஒரு விழிப்புணர்வோட நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்மளுக்கு என்னங்க அப்படின்னு வந்து போகிற மாதிரி இல்லாமல் அவங்க அரசியல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதாவது நீங்கள் நான் நம்மளோட வாழ்க்கை அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம சொல்கிறோம்ல, நம்ம போனால் உழைச்சா அப்படி கிடையாது. நம்ம என்ன தான் போனாலும் உழைச்சாலும் நம்ம வி ஆர் பாண்ட் இன் ஒன் சிச்சுவேஷன். ஒரு கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கம், அதுக்கு நம்ம செயல்பட்டாகணும். நம்மளால் அவங்க மீது எதுவும் பண்ண முடியாது. அப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அவங்களுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்போது எந்த மாதிரி தலைவன் நம்மளை ஆள வேண்டும் அப்படின்ற முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்குது. உண்மையாகவே திமுக நல்லா ஆட்சி பண்ணியிருந்தாங்கன்னா எந்த ஆட்சி மனும் கிடையாது அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு. நல்லா பண்ணலங்க, இது உண்மை. ப்ரொபகண்டெல்லாம் கிடையாது. எல்லாத்தையுமே நான் இங்கே ஃபேக்ட்ஸோடு தான் பேசுகிறேன். என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். டெய்லி இது மாதிரி பல்வேறு விஷயங்களே உங்களுக்காக நான் வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் உறவுகளே. அதே மாதிரி இது நம்மளோட 50வது எபிசோடு. உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. 100 எபிசோட்ஸ் 150 எபிசோட்ஸ் நம்ம போகணும். கொஞ்சம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எனக்காக நீங்கள் பார்க்கும்போது அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு சின்ன வேண்டுகோள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிற உறவுகளே, நன்றி, வணக்கம். அதை உடை, சரித்திரம் படை.